சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினை தூக்கிய அமலாக்கத்துறை. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான நிதியை தவறாக பயன்படுத்தியதா திமுக அரசின் மீது எழுந்திருக்க ஊழல் குற்றச்சாட்டு தூய்மை பணியாளர்களை கூட விட்டு வைக்கவில்லையா என மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொழிலாளர்களின் போலி பதிவுகள் மூலம் மாதந்தோறும் சுமார் 1 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டு வருவதாய் எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தொடங்கியிருக்க விசாரணையில் பல பூகம்பங்கள் வெடிக்கும் என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அம்பவத்தூர் மண்டலம் 7 இருக்கிற தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்கள் பணியமர்த்துவதில் உள்ள முறைகேடுகள் தொடர்பாக எழுந்திருக்க புகார்கள் குறித்து சென்னை மாநகராட்சி ஒரு பக்கம் விசாரணையை தொடங்கியிருக்கும் நிலையில் மறுபக்கம் பாஜக மாநில செயலாளர்கள் கராத்தே ஆர் தியாகராஜன் சென்னை மாநகராட்சியில் அதிகாரப்பூர்வ பதிவுகள் சுமார் 1400 தொழிலாளர்கள் இடம்பெற்றிருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ பதிவில் இருப்பதை விட குறைவாக சுமார் 1000 தொழிலாளர்கள் மட்டுமே பணியாற்றி வருவதா குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சிருக்கிற பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன், இதில் 400 தொழிலாளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டு அவர்கள் பெயர் தரவராக பயன்படுத்தப்பட்டு சுமார் மாதம் போலியாக இணைக்கப்பட்டிருக்கிற தொழிலாளர்கள் மூலம் 1 கோடி ரூபாய் மாதந்தோறும் நடைபெறுவதாக கராத்தே தியாகராஜன் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியில் போலியாக பணியாளர்கள் பெயரை பயன்படுத்தி அவர்கள் வேலையே செய்யாமல் மாதந்தோறும் அவர்கள் வேலை செய்வதாக கணக்கு காட்டப்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணை குழு விசாரணை நடத்தி வரும் நிலையில் 7 நாட்களுக்கு விசாரணை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபன் உத்தரவிட்டிருக்காரு. இந்த நிலையில் திமுக ஆட்சியில் ஊழல் என்பது அன்றாட தினச்செய்தி போன்று தொடர்ந்து ஒவ்வொன்றா வெளிவந்து கொண்டிருக்கையில் தூய்மை பணியாளர்களிடமே திமுக ஆட்சியில் கைவரிசை கட்டப்பட்டிருக்கு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் ஊழல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. மேலும் தூய்மை பணியாளர்கள் பலரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கையில் மேடைக்கு சமூக நீதி பேசும் திமுக பட்டியல் சமூக மக்களின் உரிமையை பொறுத்த வரையில் அவர்கள் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் கூடவா மோசடி செய்ய வேண்டும் என்கின்ற விமர்சனமும் இருந்திருக்கு. மேலும் மாமன்னன், அசுரன் போன்ற பட்டியல் சமூக மக்கள் நலன் சார்ந்து வெளியான சினிமா படங்களை ஆதரிக்கும் திமுக நிஜத்தில் அவர்களை காக்க தவறிவிட்டது என்ற குமுறல் மக்கள் மத்தியிலே இருந்திருக்கு. ஏற்கனவே சென்னையில் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணி செய்வதற்காக மாதம் 23,000 ஊதியம் தருவதா வாக்குறுதி அளித்து தூய்மை பணியாளர்களை மாநகராட்சி அதிகாரிகளும் திமுக மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களும் அழைத்து சென்று தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து வைத்த நிலையில் பணி ஒப்பந்தத்தில் 16,950 மட்டுமே மாத ஊதியமாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கு. இது ரொம்பவே அதிர்ச்சி தரும் நிலையில் தற்போது தொழிலாளர்களின் போலி பதிவுகள் மூலம் மாதந்தோறும் சுமார் 1 கோடி ரூபாய் மோசடி செய்வதாக வரும் குற்றச்சாட்டு திமுக அரசின் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பது தெரிய வந்திருக்கு. மேலும் இது திமுக அரசு தான் இந்த குற்றச்சாட்டிற்கு முழு காரணம் என அமலாக்கத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக ஸ்டாலின் போன்ற மிக முக்கியமான அமைச்சர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.